ஷட் டவுன் கரண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸில் நம்ம பவர் சப்ளை ரெகுலேட்டரோட அவுட்புட்டை ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணாலும் ஸ்டில் அந்த ரெகுலேட்டர் பேட்டரி கூட கனெக்டில் இருக்கிறதுனால ஒரு கரண்ட் எடுக்கும். அந்த கரண்ட் தான் ஷட் டவுன் கரண்ட். சில ரெகுலேட்டரில் அவுட்புட்டை ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரெகுலேட்டரில் எனேபிள் பின் இருக்கும். அந்த பின்னை ஆன் ஆஃப் பண்ணுறது மூலிமா அந்த ரெகுலேட்டரோட அவுட்புட்டை ஆன் ஆஃப் பண்ணலாம். இதனால் குவாஷன் கரண்ட்டை நம்ம ஜீரோ பண்ண முடியும். இந்த ஷட் டவுன் கரண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 மைக்ரோ ஆம்ப்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஷட் டவுன் கரண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட். நம்ம ப்ளூடூத் ஹெட்செட்டோட பவர் பட்டனை அழுத்தும் போது பவர் சப்ளை ரெகுலேட்டர் வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். ஆனால் அது பேட்டரியோட ஸ்டில் கனெக்டில் தான் இருக்கும். இந்த டைமில் அது ஷட் டவுன் கரண்ட் மட்டும் தான் எடுக்கும். பவர் சப்ளை ரெகுலேட்டர் ஃபுல்லாக ஆஃப் ஆனாலும் ப்ளூடூத்தோட இன்டர்னல் ஈப்ரோமில் நம்ம பேரிங் ஐடி எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எகைன் டர்ன் ஆன் பண்ணும்போது அது எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் ஆட்டோ கனெக்ட் ஆக யூஸ் ஆகும்.